அங்கன்வாடி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் வருகிற 6ஆம் தேதி அங்கன்வாடி மையங்களை பூட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் பாக்கியமேரி தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏன்னா நாங்களும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை எங்களை அரசு ஊழியர் ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் கூட நேற்று நடந்த ஒரு அறிவிப்பில் எங்களுக்கும், ஏன்னா அந்த கோரிக்கையில் எங்களுடைய கோரிக்கைகளும் இருந்தது, வரும்னு எதிர்பார்த்த எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம்ங்கிறது அந்த இடத்துல ஒன்று இதாயிருக்கு. முதல்வர் இந்த முழுக்க முழுக்க அங்கன்வாடி ஊழியர்களாக இருக்கக்கூடிய எங்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 லட்சம் அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் அவங்களுடைய மனசில் பதிஞ்சிருக்கு. இதை உடனடியாக இந்த அரசு பரிசீலனை பண்ணணும். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் நம்மளுடைய முதல்வர் ஐயா கொடுத்த வாக்குறுதி தான், நான் ஆளுங்கட்சியாக வந்த உடனே ஆட்சிக்கு வந்ததும் உங்களை அரசு ஊழியர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கை 313 அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் அரசு ஊழியர் ஆக்குவேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தான் நாங்களும் இப்போ பலகட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த அரசு செவிசாய்க்கலை. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எங்களை அழைச்சி பேசப்பட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அந்த அரசு பரிசீலனை பண்ணப்படாத பட்சத்தில் நேற்று எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் வருகின்ற 6ஆம் தேதி மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரங்களில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக நாங்கள் இந்த அரசுக்கு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம்.